ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் டு காலிஸ் என்டர்டெயின்மெண்ட். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நாங்கள் வாரம் வாரம் விச்சுமா ஃபேன்ஸ்லாம் சேர்ந்து ட்விட்டரில் ஒரு ஸ்பேஸ் போட்டு பேசிகிட்டு இருக்கோம். போன வாரம் அங்கே நடந்ததை நான் கட் பண்ணி இங்கே சேனலில் வீடியோவை போட்டிருக்கேன். அதில் எதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்காக இருந்ததோ, இதெல்லாம் மக்களுக்கு சொல்லணும்னு நினச்சோமோ அதை மட்டும் நான் இங்கே கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த வீடியோ 2 பார்ட்டாக வரும். இன்றைக்கி ஃபஸ்ட் பார்ட் அப்லோட் பண்ணியிருக்கேன். செகண்ட் பார்ட் நாளைக்கு வரும். அந்த வீடியோவோட லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷனோட அடியில் கொடுக்குறேன். பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அதையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. மிஸ் பண்ணாமல் 2 வீடியோவும் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு கிரிகாலன் மேஜிக் ஷோ. வந்துட்டாங்கங்க காலிசிஸ். காலிசிஸ் இப்ப பர்வீன்ட்ட நான் பேசுவோம் பாருங்களா, அவங்க எமோஜிலே ஆன்சர் பண்ணுவாங்க. ஓ அப்படியா? ஹாய் பர்வீன். ஹாய் பர்வீன். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஃபெயிலியர் ஆயிட்டு. அந்த ஹார்ட் கொடுத்துச்சுல. நல்லா இருக்காங்களாங்க? வந்துட்டாங்க. அதாவது நாங்க பேசுறவங்க கிட்ட எல்லாம் நீங்க பேச மாட்டீங்க, பேசாதவங்க பேச வைக்கிறது தான் உங்களுடைய திறமை. ஆமா ஆமா நாங்க எவ்வளவு நேரமா பிரபாஸ் பேசணும்னா நம்மள கட் பண்ணி விட்டுட்டு இவங்க ஷோ காட்டுறாங்க. அதுதான் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இப்ப பாத்தீங்களா, நான் அவங்கள பேச வைக்கிறேன் பாருங்க அப்படின்னு. கத்திய விட்டு எறிகிறாங்க. எப்படி இந்த திறமையெல்லாம் வளர்த்துக்கிட்டீங்க? இல்லங்க, அவங்க பர்வீன் எமோஜிலே ஆன்சர் பண்றாங்கல்ல, அவங்க கூட பேசுறது இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. எமோஜிலே ஆன்சர் பண்றாங்க. நாங்க வாயால பேசுறவங்கள்ட்ட எல்லாம் நீங்க ஆன்சர் பண்ண மாட்டீங்க, எமோஜில பேசுறவங்க தான் ஆன்சர் பண்ணுவீங்க. இல்ல, அடுத்து வரிசையும் அவங்களோட சேர்ந்துட்டாங்க பாருங்க. கேளுங்க. அடுத்து பார்கவி அந்த லிஸ்ட்ல தான் இருப்பாங்க. நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. இல்ல, பார்கவி பேசுவாங்க பாருங்க. உடம்பு சரியில்லைன்னு அனுப்பி இருந்ததா குரூப்ல? ஆமா சொன்னாங்க, வருவாங்க பாருங்க இப்போ கொஞ்ச நேரத்துல. ஓ, ஒரு தென்றல் புயலா ஜீவதே. ஏன்னா டாபிக் அப்படி. ஓ அப்படின்றீங்க. அது சங்கீத சிஸ்டர் வந்தாங்கன்னா தான் அந்த டாபிக் அப்படியே போவோம். ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, சங்கீத சுவரங்கள் மாதிரி யாருமே இடையில வேற பேச முடியாது. சங்கீதா மட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா ஸ்பேஸ் களை கட்டிடும். ஆமா, மூச்சு விடவே எடுக்க மாட்டேங்கிறாங்க, பிரேக்கே எடுக்க மாட்டேங்கிறாங்க. அது ஒரு திறமை தான், பரவாயில்ல. ஆமா, அது மாதிரி போர் அடிக்காம இருக்குது. அவங்க பேசுறது நல்லா டக்கு டக்குன்னு பேசுவாங்க. சுபாஷ் ஒரே மூச்சுல எப்படியே பாயிண்ட்ஸ் எல்லாம் அவ்வளவு கிடைக்குது, கடன்னு பேசுறாங்க. நிஷா லிசனர்ல இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்களா? நான் அவங்களுக்கு இன்வைட் பண்ணேன்ப்பா, போலேன்னு தெரியல. நீங்க ஒருக்கா கொடுங்க சிஸ்டர். பார்கவிக்கும் கொடுங்க, உங்களுக்கும் கொடுங்க. பிரபா சிஸ்டர், நீங்க தான் எல்லாரையும் பேச வைப்பீங்களா? ஸ்ட்ராங் சிஸ்டர் பேச வைங்க, எமோஜி போடுவீங்க. நான் சவால் விட்டதும் போதும், சங்கடப்பட்டதும் போதும். பர்வீன் நிறைய போட்டுட்டாங்க எமோஜி. நிஷா, என்னங்க ஆச்சு உங்களுக்கு? மௌன விரதம். சரி வாங்க, மேல வாங்க. நிஷா வாங்க பாஸ், வாங்க. நம்ம அடி வாங்காத ஏரியாவே கிடையாது, வாங்க பாஸ். சரி, அப்போ நான் பர்வீனோட எமோஜில நான் பேசிட்டு இருக்கிறேன், போங்க. ஓ, நான் பர்வீன். நாளைக்கு அந்த பிள்ளையும் வராது. என்னடா சும்மா நம்ம வாட்டுக்கு ஓரமா உட்காந்துட்டு நம்மள கூட்டு உரண்டு இழுத்துட்டு இருக்காங்க. இல்ல, காலேஜ் வர்ஷினியும் நிஷாவும் பேசினா நம்ம எல்லாம் பேச டைமே இருக்காது, மூச்சு விட கூட இடம் இருக்காது. ஆமா, பிரபா சிஸ்டர் அப்படி நினைச்சுதான் ஸ்பேஸ் போட சொல்றதே. நம்ம வாட்டுக்கு கோவஸ்ல இருந்துட்டு தூங்கிடலாம், அவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. காலைல எழுந்திரிச்சு ஒரு அரை மணி நேரம் தான் தூங்கினேன்னு சொல்லி சமாளிச்சலான்னு. கட்டில பார்த்தா எல்லாரும் அமைதியா இருப்பாங்கன்னு நினைச்சு கூட பாக்கல. எப்பதான் நாங்க வண்டியை தள்ளுறது? யாராவது நாங்க ஸ்பேஸ் போடும்போதே அப்படி சொல்லிட்டுதான் வந்தோம். நான் வேற சொன்னேன், சிஸ்டர் எனக்கு உடம்பு சரியில்லை, வெயில் வேற பயங்கரமா இருக்குது, அனலு, வெளியில உட்காந்தாலும் வைக்க, வீட்டுக்குள்ள இருந்தாலும் வைக்க, நான் லைவ் கூட போடல சிஸ்டர். சிஸ்டர், அவங்க தானே பேச போறாங்க, நீங்க பாட்டு போஸ்ட மட்டும் போட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, தூங்குங்க அப்படின்னு சொல்லி என்னை ஏமாத்தி ஒரு பச்சை மண்ணை பஞ்சு மிட்டாய் ஏமாத்தி கூட்டு வந்துட்டு கட்டுல மூச்சு விடாம நம்மள பேச வச்சுட்டு எல்லாம் போயிடுச்சு பாருங்க. குரல் ப்ரோ நான் எல்லாரும் மாமியா வீட்டுக்கு மாப்பிள்ளை சோருக்கு போன மாதிரி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காரு. அம்மா வீட்டுல போய் செல்ல பிள்ளையா இருந்துட்டு அவங்க அக்கா அவங்க அம்மா எல்லாம் சேர்ந்து அங்க நல்லா அவங்களை கொஞ்சம் பாத்துக்கிறாங்க, அவரையும் அவங்க பையனையும்.
என்ன ஊரு? அதனாலதான் இப்ப வந்து எல்லா ஸ்பேஸ்லயும் தூங்கிடுறாரு. நான் சென்னை என்ன ஊரு? பிள்ளைங்க. திருநெல்வேலி. எங்க ஊருக்காரரு அவரு? என்ன ஊரம்? திருநெல்வேலி. உங்க சொந்த ஊர் திருநெல்வேலியா? எனக்கு நேட்டிவ் திருநெல்வேலி தான். ம். திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். பிறந்து வளர்ந்ததெல்லாம் விழுப்புரம். எங்க அப்பாவோட சொந்த ஊர் திருநெல்வேலி. எங்க ஹஸ்பண்டுக்கும் சொந்த ஊர் அங்கதான். ஓ சரி சரி. தலைவி வந்துட்டாங்கப்பா. சுபாஷித். சுபாஷ் சிஸ்டர் உங்களதான் சொல்லிட்டு இருந்தோம். இந்த வடிவேலு ஒரு படத்துல ஒரு பஞ்சாயத்து முடிச்சு அடுத்த பஞ்சாயத்து முடிச்சு அடுத்த பஞ்சாயத்துக்கு போவாரு. சட்டையை கூடுறா நிறைய பஞ்சாயத்து இருக்குன்னு. அது மாதிரி சுபாஷ் சிஸ்டர் உடையார் கதை முடிச்சுட்டு ஆளை காணும்னு பார்த்தா இன்னொரு ஸ்பேஸ்ல வந்து கோஹோஸ்டா உட்காந்துருக்காங்க. ஏங்க அந்த அந்த ஸ்பேஸ் வந்து 20 மினிட்ஸ்னு சொன்னாங்கங்க. உங்களோடது இந்த 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் டைம் இருந்துச்சு சரிங்களா. 25 நிமிஷத்தை வந்து அவங்க போட்டுட்டு முடிச்சாரேன்னு சொல்லி தான் எனக்கு கூப்பிட்டாங்க. ஆனா அது 45ல இருந்து 50 நிமிஷம் ஆனதுக்கு நான் காரணம் இல்லைங்க. கோ ஹோஸ்டா இருந்தா வெளியே வர முடியலைங்க. ஹாய் குரல் ப்ரோ, ஹாய் மதன் ப்ரோ, ஹாய் மகாசிஸ், எல்லாத்துக்கும் ஹாய்ப்பா. ஹரிதா சிஸ், நிஷா சிஸ், எல்லாத்துக்கும் ஹாய். ஹாய் சுபாக்கா. ஹாய் ஹாய் ஹாய். ஏன் நிஷா சிஸ்டர் கீழே இருக்காங்க? ஒர்க் இருக்கா உங்களுக்கு? அந்த பிள்ளை ரொம்ப மரியாதையான பிள்ளை. நான் இருக்கும்போது மேல வரமாட்டேன் உட்காந்துருக்கு. பெரியவங்க முன்னால எப்படிங்க வந்து முன்னாடி சுபாஷிஸ் நீங்க பேசுங்க, நீங்க ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. ஏதோ விச்சுமா பத்தி பேசுவோமா? நம்ம அவங்களோட அந்த கேம் பிளே பத்தி பேசுவோமா? ஏதோ உமன் எம்பவர்மெண்ட்னு ஏதோ டாபிக் சொன்னாங்க லாஸ்ட் வீக். உமன் எம்பவர்மெண்ட் அத பத்தி பேசுவோமா? நான் வந்து பூகம்பம் டாஸ்க் பத்தி பேசலாம்னு நினைச்சேன். எப்படி? பேசுங்க. அந்த பூகம்பம் டாஸ்க்ல அவங்க சொன்ன அந்த கதை இருக்கு இல்லைங்களா, அது வந்து எவ்வளவு பெரிய இம்பாக்ட் ஒரு சினி ஃபீல்டுல இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா ஓப்பனா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் சீக்கிரமா சரிங்களா. ஒரு கிசுவோ இல்ல ஏதோ ஒரு இன்டர்வியூ மூலமா ஏதோ ஒரு புக்லயோ பேப்பர்லயோ வந்துடும். அப்படி இருக்கப்பவே அவங்கள வந்து இவ்வளோ அபியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்னும் லேடிஸ்லாம் என்ன மாதிரி அபியூஸ்லாம் இன்னும் இருக்கு அப்படிங்கறது நம்ம பார்த்துக்கணும். அவங்க வந்து அதை வந்து மீடியால வந்து சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம். ஏன்னா அவங்களுக்கு அதனால எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வரும். ஏன்னா அந்த ஆப்போசிட் பார்ட்டி வந்து பேர் சொல்லவே இருக்க மாட்டாங்க. அவங்க யாருங்கிறதே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒரு தெலுங்கு ஷூட்டிங் மட்டும்தான் நம்ம சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அந்த ஹீரோ யாரு, அந்த ஸ்டண்ட் மாஸ்டர் யாரு, எல்லாம் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அவங்க வந்து ஆனா அது வந்து எக்ஸ் ஒய்ங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு அப்படியே கடந்து போயிருப்பாங்க. அப்ப அவங்க எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. ஒரு 2 இயர்ஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த கேஸ் வந்து கோர்ட்ல நடந்திருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்க டெல்லியில எல்லாம் தர்ணா எல்லாம் பண்ணியிருக்காங்க மகளிர் குழு எல்லாம் சேர்ந்து. அதெல்லாம் வந்து நியூஸ் பேப்பர்ல அப்பெல்லாம் பெருசா பேசப்பட்டிருக்கு சரிங்களா. அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு அவங்களுக்கு. அதுல வந்து அவங்களுக்கு எந்த விதமான முன்னேற்றமும் கிடைக்கல. அதாவது அந்த கேஸ் வந்து மூவ் ஆகவே இல்லை. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அது வந்து நிறுத்த வேண்டிய, அதாவது நிறுத்துறதுன்னா எப்படின்னா கிடப்புல போட்டுட்டாங்க அதை. அதுக்கு அடுத்தடுத்து அதுக்கு வந்து வாய்தா வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேஸ் வந்து அப்புறம் வந்து ஹீரோயின்கே வராது. அந்த மாதிரி போய் தான் அந்த கேஸ் அப்படியே வந்து இதாயிடுச்சு. சரிங்களா. அதுக்கப்புறம் அவங்களோட பர்சனல் லைஃப்ல எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க சினி ஃபீல்டே வெறுத்து இந்த மேல வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் சாஜி சார் கூட ஒரு இதாகி அவங்கள பிடிச்சிருந்ததுனால அவரா வந்து விருப்பப்பட்டு கேட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க லைஃப் வந்து செட்டில் ஆயிடுச்சு. ஆனா ஒருவேளை சாஜி சார் இல்லைன்னா அவங்க லைஃப் என்ன இருக்கும், எவ்வளவு பெரிய கேள்விக்குறியா இருந்திருக்கும்ல. அப்ப அவங்க வந்து இவர் விஜயகாந்த் தான் வந்து தமிழ் அந்த திரைத்துறையில வந்து அவர் தான் தலைவரா இருந்தாரு சரிங்களா. ஆனா இது நடந்தது பாத்தீங்கன்னா தெலுங்கு பட ஷூட்டிங் நடந்த இடம் பாத்தீங்கன்னா கேரளா. ஸோ இது 2 ஸ்டேட்டு ஆயிடுச்சு. இப்ப இவர் வந்து இவங்க வந்து நிறைய படம் வந்து அவரோட நடிச்சிருந்தோம். அவரால் ஹெல்ப் பண்ண முடியாத சூழ்நிலையா இருந்திருக்கும் போல இருக்கு. அதனாலதான் அதை வந்து வேற எங்கேயுமே மூவ் பண்ணவே முடியல. அந்த தெலுங்கு ஹீரோ பாத்தீங்கன்னா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில பெரிய ஆளு. அவரை எதிராக வந்து இவங்களோட ஃபர்ஸ்ட் தெலுங்கு மூவி வேற. இவங்க அதுக்கு முன்னாடியே நிறைய நடிச்சிருந்தா கூட தெரிஞ்சிருக்கும், ஒரு இது இருந்திருக்கும். அதனால யாருமே வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாத அந்த சூழ்நிலையில அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஒரு சின்ன வயசுல இப்போ ஓகே இவங்க இப்ப வந்து அவங்க மெச்சூரு எல்லாம் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. ஆனா அந்த சின்ன வயசுல எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. என்ன மாதிரி ஒரு மெச்சூரிட்டி அவங்களுக்கு இருந்திருக்கும். ஆனா அதையும் ஃபேஸ் பண்ணி போல்டா
வெளியே வந்து அதுக்கப்புறமும் அவங்க எல்லாம் வந்து பிஜி டிகிரிலாம் பார்த்தீங்கன்னா பூனேல படிச்சிருக்காங்க. பசங்களை நல்லா வளர்த்துருக்காங்க. அந்த பசங்களோட அந்த வளர்ப்பு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு தடவை ஒரு பேட்டியில, நான் என் பசங்களுக்கு சொல்லியிருக்கேன், பொண்ணுங்களோட கண்ணை பார்த்து தான் பேசணும், வேற எங்கேயும் பார்த்து பேசக்கூடாது. அதுதான் என் பசங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் டீச் பண்ணது அப்படிங்கிறத அவ்வளோ பெருமையா சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த காலத்துக்கு இப்ப இருக்க இந்த சூழ்நிலைக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காலத்துல என்ன நினைச்சிட்டாங்கன்னா பொண்ணுக்கு மட்டும் சொல்லி வளர்த்தா போதும்னு நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது பையன்கள்ட்ட இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். உன் கூட படிக்கிற பொண்ணு, நானே என் பசங்க 6 வயசு தான் ஆகுது, நானே சொல்லியிருக்கேன், பொண்ணோட ட்ரெஸ்ஸை பிடிச்சிருக்க கூடாது, முடியை பிடிச்சிருக்க கூடாது, கிள்ளக்கூடாது. சரியா? பேசுறது வேற, ஆனா டச் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அவங்க டச் பண்ணாலும் நீ போய் டீச்சர்ட்ட சொல்லிடு, இதுதான் உனக்கு நல்லது அப்படிங்கிறத இப்பவே நான் சொல்லி வளர்க்குறேன். ஏன்னா எந்த கேர்ளா இருந்தா, ஏன்னா அந்த காலத்துல நம்ம படிக்கிறப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை பிடிச்சலாம் இழுத்துலாம் விளையாண்டுருப்போம். அப்போ அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா இப்ப அது வந்து அதுவே ப்ராப்ளம் ஆகிற மாதிரி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கு. அதனால நான் சொல்லியிருக்கேன், எந்த பொண்ணு பக்கத்துல வந்தா கூட முடியெல்லாம் பிடிச்சு இழுக்க கூடாது, அந்த மாதிரிலாம் சொல்லி தான் நம்ம அனுப்ப வேண்டியதா இருக்கு. பொண்ணுங்கள்ட்டையும் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. முன்னாடி எல்லாம் குட் டச் பத்தி சொல்லுவாங்க, பேட் டச் பத்தி சொல்லுவாங்க. இப்ப நம்ம குழந்தைங்கள்ட்ட என்ன சொன்னா, நோ டச்னு சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு. யாரையுமே டச் பண்ண விடாதீங்க, நீங்க யாரையும் டச் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி சொல்லி தான் வளர்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ இப்படியே ஒரு சூழ்நிலை இப்படி வந்து மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா அந்த காலத்துல, அதாவது ஒரு 23-24 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் நம்மளுக்கு இமேஜின் பண்ண முடியுது. ஏன்னா அந்த காலத்துல நம்மளுக்கும் ஒரு குறிப்பிட்ட அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஒரு வந்து அபவுட் 10 to 12 இயர்ஸாவது நம்மளுக்கு இருந்திருக்கும். சரிங்களா? அப்ப நம்ம அது அந்த நேரத்துல என்ன மாதிரி சூழ்நிலை இருந்துன்னு நம்மளுக்கு தெரியும். அப்ப டிவிலாம் ரொம்ப பிரபலம் கிடையாது, இந்த மாதிரி சோசியல் மீடியாலாம் ரொம்ப பூம் ஆகல, எதுவுமே கிடையாது. வந்தா நியூஸ் பேப்பர்ல வரும், இல்லாட்டினா டிவில நியூஸ் வாசிப்பாங்க. அது அந்த 8 மணிக்கு ஒரு நியூஸ் வரும், அவ்வளவுதான். அதுல இவங்களை பத்தின விஷயங்கள் என்ன வந்திருக்க போகுது சொல்லுங்க பாப்போம். ஏதோ ஒரு 8ஆம் பக்கத்துல ஒரு குட்டி கட்டம் போட்டு இதுல வந்து நடிகை விசித்ராவுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கும் தான் போட்டிருப்பாங்களே ஒழிய, அதுவும் அந்த தெலுங்கு நடிகரோட தலையீடு இருந்துச்சுன்னா அந்த நியூஸ் கூட வந்திருக்காது. சரிங்களா? ஏதோ ஒரு 2 நாள் 4 நாள் போட்டிருப்பாங்க, 5வது நாள் அது ஒண்ணுமே இல்லாம போயிருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில அவங்க எப்படி போல்டா இவ்வளோ இருந்தாங்க, அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ஸ்பயர் ஆகுச்சு. எப்படி இவங்களால அந்த நேரத்துல யாரோட உதவியும் இல்லாம தனியா நிக்க முடிஞ்சுச்சு, எப்படி இவ்ளோ தைரியம் வந்துச்சு, எப்படி அதை ஃபேஸ் பண்ணாங்க. ஒரு கோர்ட்ல கேஸ் போறதுனா இங்க இருந்து டெல்லி வரைக்கும் போயிட்டு திருப்பி அந்த கேஸ் அட்டன் பண்ணிட்டு திருப்பி வர்றதெல்லாம் சாமானியமான விஷயம் கிடையாது. அதுக்காக அவங்களோட நேரத்தை பணத்தை எவ்வளவு செலவு பண்ணியிருக்க வேண்டியதா இருக்கும். அதையும் மீறி அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னு போராடி இருக்காங்க. அவங்க அந்த இதுட்ட தினேஷ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றப்ப கூட அதுதான் சொல்லுவாங்க, எனக்கு நான் எந்த தப்புமே செய்யல, எனக்கு நியாயம் அங்க தேவையப்பட்டுச்சு, அந்த நியாயத்துக்காக நான் போராடினேன்னு சொன்னதுல என்ன தப்பு, அதுல எதுக்கு அந்த ஆள் வந்து குத்தம் கண்டுபிடிச்சாங்க. அதுதான் என்னால வந்து உண்மையாலுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அந்த வீட்டுல மீதி 16 பேர் அவங்களோட பூகம்பம் அவங்க லைஃப்ல நடந்ததை பேசினாங்க. அதை பத்திலாம் அங்க டிஸ்கஷன் நடந்துச்சா? ஏன் விசித்ரா மேடத்துக்கு மட்டும் இந்த ஓர வஞ்சனை? ஏன் பிக் பாஸ் ஒண்ணுமே சொல்லல? ஏன் இதை பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு ஏன் சொல்லல? கமல் சாரும் வந்தாரு, உங்க ஹஸ்பண்ட்ட பேசினேன், நான் ரொம்ப ஹாப்பி அப்படின்னு மட்டும்தான் சொன்னாரு ஒழிய, தினேஷை எழுப்பி விட்டு நீங்க எப்படி அவங்க பூகம்பம் டாஸ்க நீங்க விமர்சனம் பண்ணலாம்னு ஏன் கேட்கல? அன்னைக்கு அந்த ஒரு வார்த்தை கேட்டிருந்தாங்கன்னா விசித்ரா மேடத்தோட மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிருக்கும். அவங்களோட அந்த மைண்ட்ல அந்த கேரி ஃபார்வர்டே ஆயிருக்காது. அதோட இதுதான் பாத்தீங்கன்னா அப்படியே கேரி பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு நாள் வெடிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இதெல்லாம் காரணம் யாரு? அன்னைக்கே அவர் கேட்டிருக்கலாம்ல. ஒரு வீட்டுல ஒரு 53 இயர்ஸ் லேடிய நீ எப்படிடா அப்படி பேசலாம் அப்படின்னு கேட்கறதுக்கான உரிமை அவர்கிட்ட இருக்கு. ஹோஸ்ட்னா என்னங்க, வந்து சம்பளம் வாங்கிட்டு 130 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு வந்துட்டு போற விஷயமா கிடையாது இல்ல? அட்லீஸ்ட் அந்த இடத்துல அவர் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணணும்ல. அப்ப யாரா இருந்தாலும் ஒரு பயம் வந்திருக்குமா இருந்திருக்காதா? சரி, இந்த வீட்டுல இருக்க ஒரு லேடியை நம்ம தப்பா பேசக்கூடாது, அவங்கள விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது வந்திருக்கும்ல. ஏன் சொல்லல அவரு? இன்னைக்கு பாருங்க, மோகன்லால் ஒரு சின்ன வார்த்தை அசிங்கமா பேசினா கூட வச்சு வச்சு செய்யறாரு, ஒவ்வொருத்தனையும் எழுப்பி விட்டு. ஏன் இந்த வார்த்தையை ஏன் இங்க உபயோகிச்ச? ஒருத்த மென்டல் ப்ரெஷர் தாங்க முடியாம, ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாம நான் அந்த கேமையே குவிட் பண்ணி போறேன்னு போயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏன் ஏற்படுத்தல தினேஷ்க்கு? அதுதான் நான் கேக்குறேன். விசித்ரா மேடத்தை எவ்வளவு மென்டல் டார்ச்சர் பண்ணா. டெய்லி நைட்டு 10 மணில இருந்து எர்லி மார்னிங் 3 o'clock வரைக்கும் அவன் ஒரு லேடியை பத்தி தப்பா பேசிக்கிட்டே இருக்கியே, அதை ஏன் கேட்கல நீங்க? அப்புறம் ஏன் 24/7 அதை எங்களுக்கு காமிக்கிறீங்க? அதை காமிக்காம எங்களுக்கு இருந்திருக்கலாம்ல, நாங்களாவது பீஸ் ஆஃப் மைண்டோட இருந்திருப்போமா? டெய்லியும் தொடர்ந்து 2 வாரம் 14 நாள் டெய்லியும் உட்கார வச்சு அந்த மணியையும் தினேஷையும் விஷ்ணுவோட மண்டையும் கழுவி கழுவி கழுவி
ஏன் எங்களுக்கு காமிச்சீங்க? நான் கேட்கறது அதுதான். அட்லீஸ்ட் எங்களுக்காவது ரிலே பண்ணாம இருந்திருக்கலாம்ல. வேற ஏதோ ஒரு கேமரால ஏதோ நடந்ததை காமிச்சிருக்கலாம்ல. அ அதுதான் என்னால பொறுத்துக்கவே முடியல. அவங்களோட உள்ளுணர்வு அவங்க சொல்லுவாங்க. அங்க உட்காந்து பூர்ணிமாவோடையும், அ மாயா கூட அந்த பொண்ணுங்களோட உட்காந்து பேசிட்டு இருக்கப்ப, அந்த இடத்துல தினேஷ் கொஞ்சம் தூரமா தள்ளி உட்காந்து அந்த கார்டன்ல பேசிட்டு இருக்கப்ப, அப்ப சொல்லுவாங்க. அப்ப கூட அவன் என்ன பத்தி தான் ஏதோ பேசிட்டு இருக்கான் தப்பா அப்படின்னு. கரெக்ட்டா அந்த இடத்துல கேமரா திருப்புனா அதே மாரி தான் பேசிட்டு இருப்பாரு. அப்ப அவங்க உள்ளுணர்வு எவ்ளோ அது வந்து எவ்ளோ பெரிய ஸ்ட்ரெஸ் தெரியுங்களா? நீங்க என்ன மென்டலா டார்ச்சர் பண்றது, பிசிக்கலா டார்ச்சர் பண்றதா நீங்க வந்து இதுன்னு நெனைக்கிறீங்களா? அப்யூஸ்ன்னு நெனைக்கிறீங்களா? இந்த மாரியும் அப்யூஸ் தான். அ அவங்கள தூரத்துல இருந்து அவங்கள நீங்க எவ்ளோ அப்யூஸ் பண்ணியிருக்கீங்க? ஏன் அதுக்கான எந்த இதுவுமே அந்த ஹோஸ்ட் கேட்கல? இது மாரி சல்மான் கானோ, இல்ல மோகன்லாலோ அந்த இடத்துல இருந்திருந்தா நடக்கிறதே வேற. ம். ஏன் இப்படி ஒரு ஹோஸ்ட் நீங்க வச்சிருக்கீங்க? அதுதான் நான் கேட்கிறேன். அவர் கேட்டிருக்கணுமா? அந்த வீக்கெண்டே கேட்டிருக்கணுமா? சரி அந்த வீக்கெண்ட் கேட்கல. அ நைட் உட்கார்ந்து நீங்க 3 பேர் என்ன பேசுறீங்கன்னாவது கேட்டிருக்கலாமா? கிண்டலாவது கேட்டிருக்கலாமா? அடுத்த வாரம் அது தொடராமையாவது இருந்திருக்குமா? அப்பயும் அவர் கேட்கல. ஆனா இவங்க ஏதோ ஒரு பர்ஸ்ட் அவுட்ல ஏம்மா வராதம்மா, அது அவங்க ஃப்ரெண்ட் அந்த பொண்ணு. அவங்கள்ட்ட நீ வந்துராதம்மான்னு சொன்னாங்க. அத நீங்க எப்படி நோட்டீஸ் பண்ணி, அத எப்படி அவங்கள வந்து நீங்க கேட்கலாம்? இது எல்லாத்தையும் நீங்க கேட்கறதுக்கு உங்களுக்கு முடியலன்னா, இதையும் கேட்கக்கூடாது. அப்ப இதையும் நீங்க கடந்து போயிருக்கணும். அப்ப அவங்களோட கேஸ் ஆல்மோஸ்ட் வந்து கோர்ட்ல கேஸ் ஆயிடுச்சு. அது 2 1/2 வருஷமா எல்லாரும் கழுவி கழுவி எல்லா சோசியல் மீடியாவிலும் யூடியூப்ல போய் திறந்து போய் பாருங்க. அவ்ளோ கழுவி ஊத்திருக்கானுங்க 2 பேத்த பத்தியும். அந்த பொண்ணு எல்லா ஆதாரத்த வாட்ஸ்அப்ல அவன் அனுப்புன எல்லா மெசேஜ், அவங்க அம்மாக்கு அனுப்புன மெசேஜ், எல்லா வாய்ஸ் ரெக்கார்டு எல்லாத்தையும் ரெடியா வந்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு. அப்படியேப்பட்ட அந்த கேஸ்ல இங்க வந்து வந்துராதமான்னு சொன்னது அவனுக்கு வலிச்சுச்சா? அது சொன்னப்ப அவன் கண்ண மூடி உட்கார்ந்திருந்த அந்த நேரத்துல எப்படி இருந்துச்சு தெரியுமா? வயிறு இருந்துச்சு தெரியுமா? என்ன சீனு? என்ன அவன் அவ்ளோ நல்லவனா? அப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு பொண்ணும் நான் சொல்றேங்க, அத பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு பொண்ணும் மனசால அன்னைக்கு வேதனைப்பட்டாங்கங்க. அதே மாரியே தான் அந்த வந்து அக்ரி, டிஸ்அக்ரி டாஸ்க்ல வீட்ல இருக்க அவ்ளோ பேத்துக்கும் தெரியும் மென்டலா எவ்ளோ டார்ச்சர் பண்றான்னு. விசித்ரா மேடம் கிளம்பி போன 2வது நாள் வந்து அர்ச்சனாவால சொல்ல முடியுது. ஏன் விசித்ரா மேடம் போயிட்டாங்கன்னு இப்ப என்ன டார்கெட் பண்றீங்களான்னு. அப்ப விசித்ரா மேடம் டார்கெட்டா இருந்தது உனக்கு தெரியுது. ஒரு டாஸ்க்ல அக்ரி டிஸ்அக்ரில அவர் பண்ணது எல்லாத்தையும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. உன்னால வந்து அக்ரி கொடுக்க முடியல. நீ மட்டும் எங்க அப்பா சொன்னதை மட்டும் நான் வந்து அப்படியே கேட்டு நடப்பேன்னு மட்டும் நீ வெளியில வந்து உன்னால இது போட முடியுதுன்னா, சீன் போட முடியுதுன்னா, அப்ப அந்த இடத்துல நீ அக்ரி கொடுக்கல. அப்ப உனக்கு குடுக்கறதுக்கான அந்த வாய்ப்பு இருந்தும் நீ அவங்க முதுகுல தானே குத்துன. இப்ப பூர்ணிமா சொன்னது எல்லா விஷயங்களும் விசித்ரா மேடத்துக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஆனா அவங்க சொன்னாங்க, "நீ சொன்ன இந்த விஷயம் எனக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா விஷ்ணு அப்படி கிடையாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ சொன்ன மத்தது எல்லாமே உண்மை. அதுக்காக நான் உனக்கு அக்ரி குடுக்குறேன்." அப்படின்னு சொன்னாங்கல்ல. மத்தவங்க எல்லாம் ஏன் வாய் போட்டு போட்டுக்கிட்டாங்க? மேடம் நீங்க ரொம்ப எக்ஸாக்ட் பண்ணி சொல்லிட்டீங்க மேடம். இந்த ஒரு விஷயம் நீங்க தப்பா சொல்லிட்டீங்க. இந்த மத்த விஷயங்கள்லாம் நாங்க கண்ணால பார்த்தோம் மேடம். நாங்க வந்து உங்களுக்கு அக்ரி குடுக்குறேன்னு ஏன் சொல்லல? அப்ப அந்த வீட்ல இருக்கவங்க எல்லாருமே அவங்களுக்கு எதிரியா பார்த்தீங்களா? அ? உங்களோட ஒவ்வொரு டவுன் டைம்லும் வந்து உங்க கூட இருந்து அம்மாவா இருந்து அரவணைச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து கடந்து போயிடும், இதுல இருந்து நீங்க திரும்பி மீண்டு வந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்டல் சப்போர்ட்டும், மாரல் சப்போர்ட்டும், பிசிக்கல் சப்போர்ட்டும் அவங்க கொடுத்தவங்க. அப்ப உங்களுக்கு ஒரு மனுஷியா நீங்க மதிக்கலையா? அஹ்? அப்ப டாஸ்க்னா டாஸ்கா அது இத்தனால அந்த டாஸ்க்னால ஒரு இதுவும் கிடையாது, ஒரு பயனும் கிடையாது. இது கடைசி வாரம் நடக்கிற ஒரு டாஸ்க். அந்த ஒரு டாஸ்க்லயே நீங்க அந்த லேடிக்கு நீங்க சப்போர்ட் பண்ணலன்னா நீங்க எல்லாம் என்ன மனுஷங்க? அப்ப அவங்க மனசால எவ்ளோ பாதிப்படைஞ்சிருப்பாங்க. ம். அப்ப அவங்க எப்படி அந்த எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க தெரியுமா? அப்ப நான் தான் தப்பா? உங்களுக்கெல்லாம் அவங்க தப்பாவே தெரியலையா? நான் தான் ஏதோ கற்பனை பண்ணிக்கிறேனான்னு சொல்லிட்டு, அவங்களோட அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸோட ஒரு எண்ட் ஆஃப் த டிப்ல போயிட்டாங்க. நல்ல வேளை அந்த வீக் மட்டும் அவங்க எலிமினேட் ஆயிட்டாங்க. எலிமினேட் ஆகலன்னா நிஜமா அவங்க வந்து மென்டலி ஏதாவது டிஸார்டர் வந்திருக்கும் அவங்களுக்கு. அவங்க வெளிய வந்தாங்க. அவங்க குடும்பம் அப்படி ஒரு அரவணைப்பு குடுத்தாங்க. அதுலருந்து அவங்க ஈஸியா வந்துட்டாங்க. அ இந்த மாரி இன்னும் நெறைய லேடீஸ் வந்து ஃபேமிலி லைஃப்குள்ள எது வந்து மென்டல் டார்ச்சரா என்னன்னே தெரியாமயே இன்னும் வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவங்க சாகுற வரைக்கும். நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமா? நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமா? அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அதே மாரி சொல்லியே அழுகுறாங்க. நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? எல்லாத்துக்கும் ஒரு நல்ல பிரதரா இருக்காரு. நல்ல ஒரு ஃப்ரெண்டா இருக்காரு. ஏன் என் கண்ணுக்கு மட்டும் இப்படி தெரியிறாருன்னு அவங்க கேட்கிறப்ப எனக்கெல்லாம் கண்ணுல நெஜமாலுமே தண்ணி வந்துருச்சுங்க. அ அப்ப அவங்க எந்த அளவுக்கான ஒரு இத அனுபவிச்சிருப்பாங்க? அ இதெல்லாம் ஏன் யாருமே அட்ரஸே பண்ணல? சரி அதுக்கு நெக்ஸ்ட் வீக்காவது நீங்க அட்ரஸ் பண்ணலாம்ல?
எனக்கெல்லாம் உண்மையிலுமே அது வந்து உண்மையிலுமே அந்த பிக் பாஸ் அந்த எண்டமால் மேலயும் அவங்க மேலயும் அவ்வளோ ஒரு கோவம். எதுக்காக ஒரு லேடியை கூட்டிட்டு வந்து இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணணும் நீங்க? அஹ்? இதனால எத்தனை பெண்களோட மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு தெரியுங்களா? இது யாரோட தப்பு? அப்ப சமுதாயத்துல இதெல்லாம் நடக்கும், கண்டும் காணாம நீங்க போயிடுவீங்க. எங்க வீட்டு லேடிஸ நாங்க இப்படிதான் நடத்துவோம், அதை தான் சொல்ல வரீங்களா நீங்க? இல்ல, எனக்கு புரியல. இதுதான் நீங்க வந்து இளைய தலைமுறைக்கு இதுதான் நீங்க சொல்ல விரும்புறீங்களா? உங்க வீட்ல இருக்க உங்க அம்மாவோ சித்தியோ ஒரு அத்தையோ இந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டுக்கிட்டே தாண்டா இருப்பாங்க, நீங்க அதை பார்த்து கடந்து போயிட்டே தாண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்களா? அப்ப என்ன எடுத்துக்காட்டா இருக்கணும்னு, எக்ஸாம்பிளா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்ப அடுத்த வந்து மலையாளம் பிக் பாஸே வந்துருச்சு. இவங்க ஏஜ்ல இருக்க லேடி வந்து 4th வீக்லயே போயிட்டாங்க. ஆனா விசித்ரா மேடம் 14 வீக்ஸ் இருந்திருக்காங்க. அப்ப அவங்க மென்டல் பவர் என்னன்னு பாத்துக்கங்க. 4 வீக்ஸ் தாங்க இருந்திருக்காங்க. இது வரைக்கும் எல்லாருமே 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் மேக்சிமம் 4 வீக்ஸ் இல்ல 5 வீக்ஸ் தான். அதுக்கப்புறம் யாருமே கிடையாது. 14 வாரம் அவங்க வந்து எவ்வளவு ஸ்டபனா, அவங்களோட எவ்வளவு தெரியுமா பிசிக்கலா எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கு. மூட்டு வலி இருக்குங்கிறாங்க, அவங்களால ரொம்ப நேரம் நிக்க முடியல, எவ்வளவு பிரச்சனைகளை கடந்து அந்த 14 வாரம் வந்து அவங்க சஸ்டைன் பண்ணிருக்காங்க. அதுக்கு கேட்டோம்னா எல்லாரும் வந்து அனுதாப ஓட்டு வாங்கினாங்கன்னு கொஞ்சம் கூட பச்சையா போய் சொல்றான் அந்த ஆளு. யார் அனுதாப ஓட்டு போட்டா? இவங்க போய் கன்ஃபெஷன் ரூம்ல அழுது அழுது ஓட்டு வாங்குறாங்க. நீ பாத்தியா? இல்ல நீ பாத்தியான்னு கேக்குறேன். நீ பார்க்காத விஷயத்த ஏன் அதை வந்து வெளியில சொல்லிட்டு இருக்க? உங்க அம்மாவும் அப்பாவும் வந்து உனக்கு அவ்வளவு பெரிய, உன்னோட வயசுல பெரியவங்க, அனுபவசாலி, எத்தனை பேத்த பார்த்திருப்பாங்க. அவங்க சொல்றாங்க அவங்க உன்னோட பெரியவங்க, அவங்க தப்பே செஞ்சாலும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க தப்பு செய்யல, ஓகே, தப்பே செஞ்சாலும் நீ அவங்கள பத்தி தப்பா பேசாத, அது உனக்கு தான் கஷ்டங்கிறத அவங்க அப்பா அவ்வளவு ஓப்பனா சொல்லியும், அவர் போனதுக்கு அப்புறம் திருப்பியே நீ பத்தி பேசுறேன்னா, நீ உனக்கு சொந்த புத்தியும் கிடையாது, சொல் புத்தியும் கிடையாது. அப்ப உன்னை வந்து என்ன பண்றது உன்னைய? அப்ப நாள் ஃபுல் நம்ம வந்து அந்த பிக் பாஸ் முடியற வரைக்கும் அவனை திட்டி திட்டி தீத்துமே நம்மளுக்கு இன்னும் மனசு ஆறலன்னா, இன்னும் மனசுக்குள்ளே இருக்குன்னா, அது எவ்வளவு பெரிய ஊண்டிங்கன்னு பாத்துக்கங்க. நம்மளுக்கு எவ்வளவு ஹர்ட் ஆயிருக்கு நம்மளுக்கு. இதுதான் நான் வந்து ஆக்சுவலா இவங்க வந்து லேடிஸ் எம்பவர்மெண்ட், உமன் எம்பவர்மெண்ட் பத்தி பேச சொன்னாங்க. ஆனா இது எனக்கு ரொம்ப நாளா இதை சொல்லணும்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன். ஆக்சுவலா யூடியூப்லயும் சொல்லியிருக்கேன், ஆனா இவ்வளவு விரிவா சொல்ல முடியல. ஆனா இப்ப இங்க இருக்கிறதெல்லாம் நிறைய லேடிஸ் தான் இருக்கீங்க, நம்மளுக்கு சப்போர்ட்டிவா ஒரு 2-3 பிரதர்ஸ் இருக்காங்க. சோ அதனால என்னோட மனசுல இருக்கதை நான் பேசிட்டேன். தப்பா இருந்தால் மன்னித்து கொள்ளவும். இது அப்படியே நீங்க வேற யாராவது கண்டினியூ பண்ணுங்க. சுபாஷ் சூப்பரா சொன்னீங்க. நாங்க எல்லாரும் மனசுல என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே நீங்க சொல்லிட்டீங்க. இவ்வளவு நாள் அதுல இன்னும் எத்தனை நாள் ஆனாலும் அந்த வருத்தம் அது போகவே போகாது. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு நினைச்சிட்டே இருப்போம் டெய்லியும். அந்த மாதிரி ஒரு கஷ்டம் இல்லங்க, அவங்க இன்னும் எப்படிதான் இன்னும் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இல்ல வந்தாங்க. மகாசிஸ், எத்தனை சீசன் வந்தாலும் விசித்ரா மேடத்துக்கு இந்த நடந்த கொடுமையை நம்மளால மறக்கவே முடியாதுங்க. நீங்க யார் வேணா என்ன வேணா ஆமா, சொல்லிக்கங்க, கண்டிப்பா. அது அந்த வூண்டிங் வந்து இருந்துகிட்டே இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா இப்ப முடிஞ்சு பாத்தீங்கன்னா 4 மாசம் ஆக போகுது. இப்பவும் நம்மளால இவ்வளவு வந்து அது உணர முடிஞ்சுன்னா, ஒவ்வொருத்தவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, ஆமாமா நீங்க இப்படிதான் பேசிட்டு இருப்பீங்க, அடுத்த சீசன் 8 வந்தீங்கன்னா இன்னொருத்தங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போயிடுவீங்கன்னு சொன்னாங்க. கண்டிப்பா கிடையாது. இந்த வூண்டிங் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஒரு லேடிய ஒருத்தன் வந்து இவ்வளவு வந்து மென்டலா அபியூஸ் பண்ணியிருக்கான், அதை பத்தி கேள்வியே கேட்கலங்கிறத நம்ம மைண்டுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு இதுலயும் சீசன்லயும் நம்ம வந்து கம்பேரிசன் நடந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க யாரு என்ன வேணா சொல்லுங்க, அடுத்த இதுலயும் யாரவனாவது ஒருத்தன் வந்து இன்னொரு லேடிய பண்ணோம்னா, இப்படியேதான் தினேஷ் பண்ணா விசித்ரா மேடத்தன்னு கண்டிப்பா நீங்க கம்பேர் பண்ணியே ஆவீங்க. அது வந்து அது வந்து நம்ம எந்த இடத்துலயுமே மறக்கவே முடியாது. இததான் நான் வந்து இல்ல இல்ல இது இப்போ ஒரு தப்பா இத ஒரு பேசி எக்ஸாம்பிளா எடுத்துப்பாங்க இனிமே வர கண்டஸ்டன்ஸ். வந்து இந்த மாதிரி லேடிஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து பேசியே வீக் ஆக்கிடணும், பேசியே வெளியில அனுப்பிடணும். இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளா, பேட் எக்ஸாம்பிளா எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. ஏன்னா இப்ப நீங்க எதிர்த்து கேள்வி கேட்டு ஏன் இப்படி பண்ணீங்கன்னு ஹோஸ்ட் கேட்டிருந்தாருன்னா, அடுத்து உள்ளவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். இப்ப இல்லவே இல்லை. ஏன்னா இந்த சீசன் பார்த்துட்டு அடுத்த சீசன் போறவங்க ஓகே இது ஒரு டெக்னிக் போல இருக்கு, இது நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு செய்வாங்க. ஆனா ரொம்ப கஷ்டம். அது நீங்க சொன்ன மாதிரி அந்த சும்மா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ அது இன்னமும் அந்த வருத்தம் மனசுக்குள்ள இருக்கு. எனக்கு ஆதங்கம். எப்படி இதை தாங்கிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. நேத்து கூட அவங்க ஃப்ரெண்டு சொன்னாங்க பாத்தீங்களா, எங்கள்கிட்ட எல்லாம் சொல்லிடுவா, அவ போய் அங்க எப்படி பொறுத்துட்டு இருந்தா, அது மாதிரி ஏன் அப்படி பொறுத்துட்டு இருந்தான்னு கேட்டாங்க நேத்து ஒரு இதுல. அந்த இன்டர்வியூ வந்துச்சு இல்ல பிஹைண்ட் வுட்ஸ்ல, அதுல கூட உங்க ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாங்க ஏன் போய் அங்க அமைதியா இருக்காங்க. அப்படி சொல்லும் போது சும்மா தலையை குனிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு என்ன, அவங்களால எதுவும் பேச முடியல, ரொம்ப ஹர்ட் ஆயிருந்தாங்க போல இருக்கு பாவம். சுபா சிஸ்டர்,
நீங்க சொன்னீங்களே என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் எதாவது தப்பா பேசலான்னு உண்மையிலேயே உங்கள மன்னிச்சிடுறோம். ஏன்னா இவ்வளோ நல்ல நல்ல டாபிக் பேசக்கூடிய நீங்க வந்து இதுக்கு முன்னாடியே வந்து இன்னும் நெறைய பேசியிருக்கணும். நாங்க வந்து ரொம்ப மிஸ் பண்ணோம். நான் இன்னைக்கு கூட சொல்லிட்டு இருந்தேன். நானும் பிரபா சிஸ்டரும் ரொம்ப நேரம் பேசினப்போ. உங்கள உங்கள வந்து பிரபா சிஸ்டர் சொன்னாங்க. நீங்கலாம் பேசுறத பார்த்து தான் நானே பேச ஆரம்பிச்சேன் சிஸ்டர். நான் பேசக்கூட மாட்டேன். சுபா சிஸ்டர், அப்புறம் வந்து சங்கீதா சிஸ்டர், இன்னும் சபி சிஸ்டர் இவங்கலாம் பேசுறத பார்த்து தான் நானே உங்க சேனல்ல வந்து பேசினேன். விடிய விடிய கூட பேசினா கேட்டுட்டே இருக்கலாம் போல சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து அது நாங்க மன்னிச்சிடுறோம். ஆமா. இவங்க இப்ப இந்த ஒரு விஷயம் 2 விஷயம் இப்ப பேசியிருக்காங்க. இதுவே இவ்வளவு தூரம் நம்ம கேட்டுட்டு இருக்கும்போதே நமக்கு நம்ம பேசுற மாதிரி நம்ம மனசுல இருக்கிறது அப்படியே பேசுற மாதிரி இருக்கு. கரெக்ட் ஆனா சுபாஷிஸ். இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. நிறைய சுபாஷிஸ் நீங்க கரெக்டா பேசுனீங்க. நீங்க தப்பா பேசுனேன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? எதுவுமே கிடையாது. எல்லாமே எல்லா அப்படி இல்ல. மனசுலயும் அது இருக்கிறது தான். ஒவ்வொருத்தங்க என்ன தெரியுமா சொல்றீங்க? அங்க ஒரு சின்ன விஷயம் தான் நடந்துச்சு. இதே இவ்ளோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பேசுறீங்க. அப்படிலாம் ஒண்ணு எங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையேன்னு சொல்றப்ப எனக்கு நம்மளுக்கே ஒரு நிமிஷம், ஓ நம்ம ஏதாவது தப்பா பார்த்துட்டோமா? இல்ல நம்மளுக்கு மட்டும் தனியா ஏதாவது டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்களா? ஹாட்ஸ்டார் அப்படிங்கிற மாரிலாம் யோசிக்க வைக்கிறாங்கங்க. நீங்க அந்த லைவ்ல எல்லாம் மெசேஜ் பண்ணிருப்பாங்க பாருங்க. இப்படிலாம் ஒண்ணும் அவ்வளோலாம் பெருசா நடக்கலையே அப்படின்னு சொல்றப்ப நம்மளுக்கு உண்மையிலுமே ரொம்ப வருத்தமா இருந்துச்சு பிரபா சிஸ்டர். நீங்க கண்டிப்பா நிறைய கிடையாது சிஸ். கண்டிப்பா கிடையாது. ஆ ஏன்னா இல்லம்மா, இன்டர்வியூ குடுத்துருப்பாங்கல்ல. அந்த இன்டர்வியூல வந்து அந்த ஆப்போசிட் சைடுல இருக்கவனோட ஃபேன்ஸ் போடுவாங்க. அந்த அம்மாவுக்கு அப்படி என்ன நடந்துருச்சு? ஒண்ணுமே இல்ல. அது வந்து அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் அந்த அம்மாவுக்கு துரோகம் நடந்துருச்சாம், அப்படி ஆயிடுச்சாம், இப்படி ஆயிடுச்சாம். மத்த சேனல்லயுமே அப்படிதான் பேசுனாங்க. நாங்க வந்து எங்க லைவ்ல பேசினத வச்சு. விசித்ரா இல்ல ஃபேன்ஸ் இப்படி பேசுறாங்கன்ட்டு. இல்ல சுபாஷிஸ் அது அன்னைக்கு இல்ல அது நைட்டு வந்து அவர் சொல்வாருல்ல, தினேஷ் சொல்வாருல்ல, நம்மலாம் இறங்கி டார்ச்சர் பண்ணா அவங்க போயிடுவாங்க அப்படிங்கறதெல்லாம் அதெல்லாம் வந்து நீங்க சொல்ற மாதிரி கமல் ஏங்க சார் வந்து இன்னும் நிறைய கேட்கவே இல்ல. வேர்டிங்ஸ்லாம் இருக்குங்க. நிறைய டயலாக்ஸ்லாம் எனக்கு மறக்கவே இல்லங்க. நான் போடுறத தான் அந்த அம்மா எடுத்துட்டு போகணும். அந்த மணி பாக்ஸ்லலாம் சொன்ன விஷயங்கள்லாம் இன்னும் நிறைய இருக்குங்க. பேச ஆரம்பிச்சேன்னா நான் பேசிக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு காளி சிஸ்டர்ட்ட கேளுங்க. இன்னும் ஒரு இதா ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். மணி பாக்ஸ்ல பணம் வைக்கிறவன் அத பத்தி டிசைட் பண்ண இவன் யாருங்க? இவன் ஒரு கோ கண்டஸ்டன்ட் தானேங்க. இவன் யாருங்க சொல்றது? அ நான் வைக்கிற அமௌண்ட்ட தான் அந்த அம்மா எடுத்துட்டு போகணும்னு சொல்ல நீ யாரு? உனக்கு யாரு அந்த அதிகாரத்த குடுத்தா? வண்டையா கேட்பானா நீ என்ன கேட்ப? உனக்கு யாரு அந்த அதிகாரத்தை கொடுத்தா கேட்கறதுக்கு? அஹ்? அப்புறம் எதுக்கு அவங்களை எடுத்துட்டு போக சொல்லி மென்டல் டார்ச்சர் பண்ண? காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஒரு 15 தடவை கேட்டிருப்பான். மேடம் நீங்க மணி பாக்ஸ் எடுக்கலையா? நீங்க ஏன்னா அவனுக்கு தெரியும் அவங்க இருந்துட்டாங்க அப்படின்னா, இந்த வீக் இருந்துட்டாங்கன்னா அவங்கதான் ரன்னர். அது யாராலையுமே மாத்த முடியாது. ஏன்னா அவனுக்கு தெரியும் அர்ச்சனா வந்து பணம் கொடுத்து பிஆர் செட் பண்ணிட்டு வந்திருக்கா. வின்னர் வந்து வேற யாருக்கும் கொடுக்க முடியாது. அப்பா அடுத்த பொசிஷன் யாரு? விசித்ரா மேடத்துக்கு தான். அவனால அதை தாங்கவே முடியல. அவன் எப்படி அனுப்பலாம்? இதேதான் அவன் 24 ஹவர்ஸ் அவனோட மண்டையில ஓடுது. வேற யாருமே அவனுக்கு வந்து டார்கெட்டே கிடையாது. விஷ்ணுலாம் இன்னைக்கு எனக்கு என்னன்னா அந்த ஆஹ் ஃபேமிலி வீக்ல அவங்க பேரண்ட்ஸ் வந்தப்ப மத்த எல்லாரும் விட விச்சுமா தான் அவங்க கூடவே உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அவங்கள டான்ஸ் பண்ண வச்சாங்க. அவ்வளோ சந்தோஷமா அவங்க உங்கள்ட்ட பேசுங்க. அது கூட அந்த நன்றி கூட இல்லையா? அது எனக்கு புரியவே இல்லை. எவ்வளவு தூரம் வர்றவங்க எல்லாரையும் போய் நேரா நின்னு வாங்க உட்காருங்கன்னு சொல்லி எல்லாரையும் இன்வைட் பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க. வேற யாருக்காச்சும் அந்த கட்ஸ் இருந்துச்சா பாத்தீங்களா? இல்ல எனக்கு எல்லாம் ஓடி நிறைய பேர் ஒளிஞ்சாங்க. சொல்றாங்க இதெல்லாம் ஸ்கிரிப்ட் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. ஏங்க ஸ்கிரிப்டா இருந்தா கூட ஒரு லேடி இவ்வளவு மென்டல் டார்ச்சர் பண்ணுவீங்களாங்க? அது என்னங்க ஸ்கிரிப்ட் அப்படி? ஸ்கிரிப்டாவே வச்சுக்கோங்க. பிக் பாஸ் ஸ்கிரிப்டாவே வச்சுக்கோங்க. இவ்வளவு ஒரு லேடி மென்டல் டார்ச்சர் பண்ற மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணுவீங்களாங்க? மண்டையில ஏதாவது மூளை இருக்கா இல்லையா? இதனால எத்தனை லேடிஸோட மைண்ட் வந்து இதாகுது தெரியுங்களா? எனக்கெல்லாம் எங்க பாட்டி எங்க இதெல்லாம் அப்பாலாம் எங்க அம்மாவை கொடுமைப்படுத்தின விஷயங்கள்லாம் அப்படியே மைண்ட்ல அப்படியே ஓடிட்டே இருக்கு. இந்த மாதிரி தான் நடந்திருக்குமோ அந்த மாதிரி தான் நடந்திருக்குமோன்னு எத்தனை பேரோட லைஃப் அந்த மாதிரி யோசிக்க வச்சிருப்பாங்க. அந்த காலத்துல எல்லாம் எல்லாத்து வீட்லயும் மாமியார் கொடுமை இருந்துச்சு, ஹஸ்பண்ட் கொடுமைப்படுத்திட்டு தான் இருந்தாங்க. இப்ப அந்த எல்லா விஷயமும் நம்மளுக்கு அப்படியே ரீகலெக்ட் ஆகுதா இல்லையா? ஒரு சுகர் என்னங்க, ஒரு 3 கிராம் சுகர் இருக்குமாங்க? அந்த 3 கிராம் சுகருக்கு கூட அவங்க ஒர்த் இல்லையாங்க? நீ ஒர்த்துனா அந்த வீட்ல இருக்க இன்னொரு கண்டஸ்டன்ட்டுக்கு அது ஒர்த் இல்லையா? நீ எப்படி திருடின்னு சொல்லலாம்? பூர்ணிமாவும் ஜோவிகாவும் நாங்க தான் திருடணும், நாங்க தான் எடுத்து வச்சோம்னு சொல்றத நம்ப முடியாத ஆளு உன் மண்டையில என்ன அப்படி போய் ஏறி உக்காந்துக்குச்சு விசித்ரா மேடம் தான் எடுத்து வச்சாங்கன்னு சொல்றதுக்கு? அதுக்கு என்ன காரணம் இருக்கு உனக்கு சொல்லு? அந்த பொண்ணுங்க 2 நாங்க தான் பண்ணோம், அவங்களுக்கு தெரியவே தெரியாதுங்கிறாங்க. அப்ப நீ அதை நம்ப மாட்ட. எனக்கு கமல் சார் சொன்னாதான் நம்புவேனா? நீ ஒரு இந்த 3 கிராம் சுகருக்காக கமல் சார் வந்து சொல்வார்னு நீ நினைக்கிறியா? அப்ப அது வரைக்கும் நீ வந்து அந்த அம்மாவை தப்பாதான் பேசுவ. அவர் வந்து சொன்னதுக்கு அப்புறம் இவர் மாத்திப்பாராம்.
அவங்க சாப்பிடாம படுத்திருக்காங்க, நீங்க போய் சாரி கேளுங்கன்னா, என்னோட சாரிக்கு வேல்யூ இருக்குன்னா, நீ அப்ப வந்து உன்னை ஈகோயிஸ்டிக்கான ஆளுன்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்லுவாங்க? அவங்க சொன்னதுல என்ன தப்பு? அ அந்த இடத்துல தாங்க எனக்கு வந்து சரவண விக்ரம் ரொம்ப புடிச்சுச்சுங்க. அ உள்ள இருந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து வந்து பிரெட் எடுத்து வந்து குடுத்துட்டு, "மம்மி இத சாப்பிட்டுட்டு படுத்துக்கங்கன்னு" சொல்லுவான். எனக்கு உண்மையாலுமே கண்ல அப்படி ஒரு தண்ணி வந்துருச்சு. நம்ம வீட்ல ஒரு பிரச்சனைனா, நம்ம குழந்தைங்க தாங்க வந்து அப்பாக்கு தெரியாம அம்மாவ வந்து அரவணைக்குங்க. சேம் அதே மாரி தான் நான் அந்த ஒரு சீன் அப்படிதான் எனக்கு தோணுச்சு. நீங்க சரவண விக்ரம் நீங்க என்ன வேணா சொல்லிக்கங்க. அந்த விசித்ரா மேடம்க்கு அவன் சப்போர்ட்டா இருந்ததுனால எனக்கு அவன ரொம்ப 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 பிடிச்சதுங்க. அவனும் சரி, நிக்சனும் சரி. நிக்சன் வந்து நம்ம சண்டை போட்டாலும், அவங்கள தப்பா பேசினாலும், அந்த கடைசியா அவன் எவிக்ஷன் ஆக போயிட்டு போறப்ப அந்த போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்து அவங்கள கட்டுப்பிடிச்சு அந்த ஒரு நிமிஷம் அழுவான் பாத்தீங்களா? அதுதான் உண்மையான அன்பு. அவன் வந்து அது அவன் மனசுல இருந்த அன்பு அது ஒண்ணு மட்டும்தான். அவன் யாருக்கிட்டயும் அவனோட எமோஷன்ஸ காமிச்சதா இல்லவே இல்ல. ஏன் அவங்க அப்பா வந்தப்ப கூட அவனோட எமோஷன்ஸ் அவன் காமிக்கவே இல்ல. அவ்ளோ ஸ்டபர்னா, அவ்ளோ ரகடா இருந்தான் அவங்க அப்பா வந்தப்ப கூட. ஆனா விசித்ரா மேடத்துக்கிட்ட மட்டும் அவனால எதுவுமே எடுபடவே இல்ல. அந்த லாஸ்ட் அந்த ஒரு செகண்ட் அவன் கண்ல தண்ணி வந்துச்சு பாத்தீங்களா? அதுதான் உண்மையான நிக்சன். அங்கதான் விசித்ரா மேடம் வந்து ஜெயிச்சாங்க. நீங்க என்ன வேணா சொல்லிக்கங்க. அங்க வந்து 2 பசங்க, அந்த 3 பசங்க விஜய் வர்மா, நிக்சன், சரவண விக்ரம். அவங்க 3 பேத்துக்கும் உண்மையான அம்மாவா இருந்தாங்க அங்க. அதனாலதான் அவங்க மனசார மம்மின்னு கூப்பிட்டாங்க. நீ நெறைய பேர் வந்து நிக்சன் வந்து விசித்ரா மேடத்த வந்து மம்மின்னு ஏன் கூப்பிடலன்னு சொல்றதுக்கெல்லாம் வந்து நெறைய பேர் வந்து சொல்லவே இல்ல. ஆனா நான் ஒரு விஷயத்த மட்டும் இது பண்ணேன். அவங்க வந்து அந்த உன்னைப்போல் ஒருவன் டாஸ்க்ல வந்து சொல்லியிருப்பாங்க. இனிமேல் யாருமே என்ன மம்மின்னு கூப்பிடாதீங்கடா. என்ன விச்சு மம்மின்னு விச்சு மேம்னு கூப்பிடுங்க விச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல அந்த பையன் வந்து உடைஞ்சிட்டான் நிக்சன். என்ன வந்து நீங்க மம்மின்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே. ஏன் பிரதீப் விஷயத்துல கூட அதுக்கப்புறமா கூட விச்சு மம்மின்னு தான் அவன் கூப்பிட்டான். அந்த கோர்ட்டு டாஸ்க்ல கூட பிரச்சனை வந்தப்ப கூட அவன் விச்சு மம்மின்னு தான் கூப்பிட்டான். எப்ப அந்த உன்னை போல் ஒரு டாஸ்க்ல அவங்க வந்து என்ன அம்மான்னு சொல்லாதடான்னு சொன்ன அந்த ஒரு இதுதான் அவனை வந்து ரொம்ப ஹர்ட் ஆக்கிடுச்சு. கடைசி வரைக்கும் சொல்ல. ஆனா நிறைய பேர் சொன்னாங்க, இதுல வந்து அந்த ஃபேமிலி ரவுண்ட்ல வந்து அவன் வந்து மம்மின்னு கூப்பிட்டான்னு. நான் அது வந்து எந்த இடத்துல கூப்பிட்டான்னு என்னால நோட்டீஸ் பண்ணவே இல்லை. ஏதாவது மிஸ் பண்ணிட்டானா என்னன்னு தெரியல. அந்த பையனை அந்த ஒரு இடத்துலதான் ஹர்ட் ஆச்சு. ஆனா அவனை அந்த கடைசியா அந்த கட்டி பிடிச்சப்ப அந்த கண்ணுல ஒரு சொட்டு தண்ணி வந்துச்சு பாத்தீங்களா? அதுக்கு விலை மதிப்பே இல்லாததுங்க. அதுதான் விசித்ரா மேடத்துக்கு வந்து பெரிய 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 விஷயம். சரிங்களா? அவங்களுக்கு வந்து இந்த நீங்க குடுக்குற அந்த 50 லட்சமும் தேவையில்ல, அவங்க குடுக்குற அந்த கப்பும் தேவையில்ல. அதெல்லாம் அவங்க கால் தூசிக்கு சமம். எப்ப வந்து பேரண்ட்ஸ் ரவுண்ட்ல வந்து பேரண்ட்ஸ் த பெஸ்ட் கண்டஸ்டன்ட்னு அவங்களுக்கு வந்து ஒரு கப்பு கொடுத்துட்டாங்களே, அந்த இடத்துல அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அதுல வந்து கப்பு கொடுத்ததும் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூடிங் வந்து கப்பு வாங்கிட்டு போனாங்க பாத்தீங்களா? அந்த பொண்ணோட அம்மாவும் அப்பாவும் வந்து தான் பொண்ணை விட விசித்ரா மேடம் தான் பெஸ்ட்ன்னு சொல்லிட்டாங்க. அது போதுங்க எங்களுக்கு. சரிங்களா? நீங்க என்ன வேணா நினைச்சுக்கங்க. இல்ல நம்ம வந்து மனசு திருப்திக்காக பேசுறோம். எதை வேணா நினைச்சுக்கங்க. நாங்க அந்த இடத்துல ஜெயிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இருந்ததெல்லாம் எங்களுக்கு வேஸ்ட் தான். சரிங்களா? அதே மாதிரி அந்த ரீஎன்ட்ரியில அந்த 1000ல் ஒருவன் பிஜிஎம் போட்டாங்க பாருங்க. ஒவ்வொருத்தரும் நடுங்கி ஒடுங்கி ஓடுனானுங்க பாத்தீங்களா? அந்த இடத்துல விசித்ரா மேடம் ஜெயிச்சிட்டாங்க. நீங்க எல்லாரும் பாத்தீங்களா, நோட் பண்ணீங்களா என்னன்னு தெரியல. இவன் வந்து தினேஷ் வந்து அந்த இது இருக்கு இல்லைங்களா, கிச்சன் டாப் கிட்ட நின்னு அந்த கண்ணாடி வழியா விசித்ரா மேடமோட என்ட்ரியை பார்ப்பான். அவங்க சந்தோஷமா வராங்களா சோகமா வராங்களா? அவங்க சந்தோஷமா வராங்கன்னு தெரிஞ்ச உடனே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம பண்ண எல்லாமே வேஸ்ட், நம்ம வந்து கேவலமா தான் காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல அவன் உடஞ்சு போயிடுவாங்க. நீங்க எவ்வளவு பேர் நோட்டீஸ் பண்ணீங்களோ தெரியாது, நான் நல்லா நோட்டீஸ் பண்ணேன். அந்த இடத்துல இருந்து அவனோடது வந்து நம்மளுக்கு இந்த இதுல வந்து நம்மளுக்கு இருந்தது இவ்வளவு நாள் இருந்தது நம்ம வேஸ்ட்ங்கிறத அவன் புரிஞ்சுப்பான். அதே மாதிரி நீங்க வந்து 3 பேரும் உட்காந்து அந்த ஒரு இன்டர்வியூ கொடுத்தானுங்க பாருங்க. ஒரு வெப் சீரியஸ் ஆஃப் இன்டர்வியூ தான் சொல்லணும் அது. 8 நாள் 9 நாள் இன்டர்வியூ கொடுத்து நீ என்னத்த உன்னை பத்தி நீ வந்து இது பண்ண போற, கிளியரன்ஸ் கொடுக்குற? நீ பண்ணது எல்லாத்தையும் நாங்க 106 நாள் ஃபுல்லா மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் 24 ஹவர்ஸ் உன்னை வாட்ச் பண்ணியாச்சு. நீ என்ன அதுக்கு வந்து கட்ட முடியும்? அப்ப வந்து நீ எப்படி சொல்ற என்னோட ஷூல இருந்து எல்லாத்துக்கும் அன்னை தெரசாவா இருந்தாங்க, அப்ப நீ ஒத்துக்கிற அவங்க வந்து எல்லாத்துக்கும் அன்பாதான் இருந்தாங்கன்னு ஒத்துக்கிற. இதையே நீ வீட்டுல இருக்கப்போ உன்னால ஒத்துக்க முடியல? அன்னை தெரசாவா இருந்தாங்க, என்னோட ஷூல இருந்து அவங்க பார்க்கல, உன்னோட ஷூல இருந்து ஒரு மனுஷன் கூட பார்க்க முடியாது. அவங்க ரச்சிதாவோட ஷூல இருந்து பார்த்தாங்க. நீ அவங்களுக்கு பாப்டான மனுஷன் கிடையாது, உங்ககிட்ட இருந்தா டார்ச்சர் தான் அனுபவிக்கணும்னு சொல்றதுக்காக தான் அவங்க அந்த இடத்துல அப்படி நடந்துக்கிட்டாங்க. நானே போய் அந்த இன்டர்வியூக்கு கீழே இது கமெண்ட் பண்ணேன். எனக்கு கீழே ஒரு 10 பேர் என்னை திட்டி கமெண்ட் பண்ணானுங்க. பண்ணிக்கங்கடா, எனக்கு என்ன வந்துச்சு? நான் என்ன சொல்ல விரும்பணுமோ அதை சொல்ல விரும்பிட்டேன்.
அவங்க வந்து விசித்ரா மேடம் வந்து ரச்சிதா மேடமோட ஷூல இருந்து தான் பார்த்தாங்க, அதனாலதான் உங்கள்ட்ட அப்படி நடந்துக்கிட்டாங்க, நீங்க அவங்களுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாதுன்னு நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டேன். அதுக்கு கீழே ஒரு 4 பேர் எனக்கு வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க, எப்படி நீங்க இப்படி பேசலாம்னு. நான் வந்து ரச்சிதாவோட ஃபேனு, நான் அப்படிதான் பேசுவேன்னு சொன்னேன்னா அதுக்கப்புறம் எனக்கு மெசேஜே வரல. அப்ப பாத்துக்கோங்க. சோ இந்த மாதிரி இருக்கிறதுல நீங்க வந்து எப்படி ஒரு சுகர் வந்து திருடின்னு சொல்லலாம், அதை வந்து அவர் அட்ரஸும் பண்ணல, திருப்பி நீங்க சொல்வீங்க. அதுக்கு ஒரு சப்பக்கட்டு கட்டுறான். மக்கள் வந்து அதை ஏத்துக்கிட்டாங்களாம். என்னது, இவர் சுகர் திருடின்னு சொன்னதை மக்கள் ஏத்துக்கிட்டாங்களாம், ஹோஸ்ட் ஏத்துக்கிட்டாங்களாம், வெளியில அதுதான் உண்மைன்னு தெரிஞ்சிருச்சான். அதனால இவன் மேல தப்பான விஷயங்கள் பரவலையாம். எப்படி இவங்க ஒரு அதை கண்ணை கட்டிக்கிட்டு இவங்களே ஒரு உலகத்தை வந்து உருவாக்குறாங்க பாத்தீங்களா. அது வந்து தேனார் ஓடும் பாலாறு ஓடும், அங்க நம்ம தான் ராஜா மந்திரின்ல. அந்த மாதிரி அந்த 3 முட்டாளுங்களும் உட்காந்து பேசிட்டு இருக்கானுங்க. இங்க வெளியில வந்து எல்லாரும் கழுவி அவனை ஊத்திட்டு இருக்கிறது தெரியாம இவனுங்க தான் நாங்க செஞ்சதுதான் சரி, அதுல வந்து நம்ம என்ன ஒரு பேச்சுக்கு தானே சொன்னோம் மணி, அது வந்து உண்மை ஆயிடாது இல்ல மணி அப்படிங்கிறாரு. ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தோ இல்ல கமல் சார் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எந்த நெகட்டிவ் இது வரல. சுகர் மேட்டர் கூட ஜாலியா தான் பேசணும் சார், இந்த 2 தான் சார் காரணம்னு இப்படி எடுத்து காரணம் பாக்கெட் ஒன்னும் தப்பா எதுவும் வரல, பெருசா தப்பாலாம் ஒன்றும் வரல. அது ஏன் சாரி கேட்கல பெரியவங்களை ஏன் அந்த மாதிரி அப்படின்னு அதுவும் சொல்லல, ஏன் திருடின்னு கூப்பிட்டீங்க சீரியஸா கேட்கல. சார் தெரியும் நம்ம டைரக்டா கூப்பிடலையே மணி, இவங்களா அதை கிரியேட் பண்ணது. நம்ம டைரக்டா போய் திருடி அப்படின்னு எல்லாம் நம்ம நேரடியெல்லாம் சொல்லல. வயசுல இவ்வளவு இருக்குது, இந்த மாதிரி இப்படி திருடி வச்சுக்கிட்டு இந்த பண்ணாங்கன்னா என்னங்க இருக்கு அப்படின்னு சொல்லணும். எல்லாம் நல்லாவா இருக்கு, கேவலமா இல்ல அப்படி இப்படின்ட்டு அப்படிதான் பேசணும் நம்ம. நான் தான் அப்பயும் சாட்டர்டே சொன்னேன், இல்ல சார் நாங்க அந்த மாதிரி டைரக்டா மீன் பண்ணவே இல்லை, அவங்கள நேரடியா பாயிண்ட் பண்ணி அந்த மாதிரி சொல்லவே இல்லை, இப்படிதான் சொன்னேன். இதுல வந்து நம்ம என்ன ஒரு பேச்சுக்கு தானே சொன்னோம் மணி, அது வந்து உண்மை ஆயிடாது இல்ல மணி அப்படிங்கிறாரு. என்ன பேச்சுக்கு சொன்னீங்க? அப்போ உன்னை பொறுக்கின்னு ஒரு பேச்சுக்கு சொன்னா நீ ஒத்துக்குவியா? இல்ல பொம்பளை பொறுக்கின்னு சொன்னா ஒத்துக்குவியா? நீ அபியூசர்னு சொன்னா ஒத்துக்குவியா? அப்ப நாங்க சொல்லட்டுமா? அது என்ன ஒரு பேச்சுக்கு தானே சொன்னோம் அப்படின்னு சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? பெரிய சண்டையே நடக்காது. 2 நாள் அவன் வந்து விஷ்ணு கத்தி அவன் தொண்டையே போச்சு பொறுக்கின்னு சொன்னதுக்கு, ப்ரோமோ பொறுக்கின்னு சொன்னதுக்கு. அப்ப உங்களுக்கு சொன்னா அது வலிக்குது. ஒரு லேடிய நீங்க என்ன வேணா சொல்லுவீங்க. சுகர் திருடிங்கிறது பெரிய விஷயமான்னு கேக்குறீங்க. திருடிங்கிறது பெரிய விஷயம் இல்லையா? அது என்ன வேணா திருடட்டும், நீ எப்படி திருடின்னு சொல்லுவ? நான் சொன்னேங்கிறாரு, நான் சொல்லலைங்கிறாரு, நான் அட்ரஸ் பண்ணலங்கிறாரு, எவ்வளவு மாத்தி பேசுறாரு. விசித்ரா மேடம் எங்கேயாவது அந்த மாதிரி மாத்தி பேசி நம்ம பாத்திருக்கோமா? அவங்க என்ன கேம் விளையாடுறாங்களோ தெளிவா விளையாண்டாங்க. எந்த இடத்துலயும் இவங்கள்ட்ட இது ஒண்ணு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் மாத்தியே போய் பேசியிருக்கவே மாட்டாங்க. மாயா கிட்ட சொன்னா ஆமா நீ இப்படி பண்ண மாயா, நான் அப்படிதான் சொல்வேன். அர்ச்சனா கிட்ட சொன்னா ஆமா அர்ச்சனா நீ செஞ்சது எனக்கு பிடிக்கல அப்படிதான் சொல்வேன். அப்படிங்கறத அவ்வளவு கிளியரா ஒவ்வொரு இடத்துலயும். நிஜமா சொல்றேன், அவங்க வந்து எனக்கு குக் வித் கோமாளியில கொஞ்சம் தான் பிடிச்சாங்க, ஆனா பிக் பாஸ்ல அவ்வளவு பிடிச்சாங்க. அதனாலதான் அதை என்னால அன்னைக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியலங்கிறத வந்து எனக்கு ரொம்ப கோவமாயிடுச்சுங்க. அவங்கள்ட்ட நான் ஒரு 2 நிமிஷம் இல்ல 1.5 நிமிஷம் தான் மொத்தமா நான் பேசியிருக்கேன். எனக்கு இன்னொரு வாய்ப்பு கேட்கிறேன் அவங்கள பத்தி நான் பேசுறதுக்கு. அப்ப அந்த வாய்ப்பு எனக்கு தடுக்கப்படுது. அவங்கள பத்தி அபியூஸ் பண்ணி 150 மெசேஜ் போட்டிருக்கான் ஒருத்தன். அவனை நீங்க பேச விடுறீங்கன்னா அப்ப நான் வந்து உண்மையான ஃபேன் கிடையாதா? அப்ப என்னோட விஷயத்த வந்து சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அந்த உரிமை மறுக்கிற அதிகாரம் யாருக்குங்க இருக்கு? விசித்ரா மேடத்துக்கு மட்டும்தான் இருக்கு. நீ பேசாத சுபான்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. சரிங்களா? அந்த நேரத்துல நான் எப்படி வந்து ஃபீல் பண்ணேங்கிறத சபிதாவுக்கும் காளி சிஸ்டருக்கு மட்டும்தாங்க தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. சபிதா வந்து எனக்கு மெசேஜ் அடிச்சுட்டே இருக்காங்க, ஏன் சுபா கீழே வந்துட்ட, ஏன் வந்துட்ட, ஏன் நீ பேசல, நீ இன்னும் பேசியிருப்பல, நானே அவ்வளவு நேரம் பேசினேன், நீ எல்லாம் எவ்வளவு பேசியிருக்க வேண்டியது, ஏன் பேசலன்னு எங்க வந்து மெசேஜ் பண்ணிட்டே இருக்காங்க. போங்க போய் ஸ்பீக்கர் கேளுங்கன்னு கேக்குறாங்க. நான் சொல்றேன் கண்டினியூஸா நான் கேட்டுட்டே இருக்கேன் சபி, எனக்கு கொடுக்கவே இல்லை சபின்னு சொல்றேன். அப்ப எனக்கு எவ்வளவு மனசு இருக்கும். நான் டிஎம்ல போய் அவங்கள்ட்ட நான் அந்த பேசினதுல ஏதாவது ஒரு தப்பான வார்த்தை இருக்கா, அவங்களை அசிங்கப்படுத்திருக்கேனா, அவங்கள திட்டி இருக்கேனா, ஏதாவது ஒண்ணு சொல்லியிருக்கேனா, ஏங்க எனக்கு அந்த உரிமையை கொடுக்கலங்கிறத ஒரு ஃபேன்ங்கிற இதுல வந்து ஒரு ஃபேனுக்கு அந்த ஆதங்கம் கூட இருக்கக்கூடாதாங்க? 98 நாள் நான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கேனே, அந்த ஆதங்கம் இருக்கக்கூடாதா? அதை கேட்டதை நீங்க ட்விட்டர் போட்டு வெளியே காமிக்கிறீங்களே, அதுல வேற கீழே போட்டிருக்காங்க டைம் டு எக்ஸ்போஸ்ன்னு போட்டிருக்காங்க. என்ன எக்ஸ்போஸ் பண்ணீங்க என்னை பத்தி? அப்ப அதுக்கு அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன?
யாரை எக்ஸ்போஸ் பண்ணீங்க நீங்க? ஒரு ட்ரூ ஃபேனை எக்ஸ்போஸ் பண்ணீங்களா நீங்க? சாரிப்பா, நான் ரொம்ப எமோஷனலா பொங்கிட்டேன் போல இருக்கு. ஒண்ணும் இல்ல, எல்லாருடைய குரலா தான் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதனாலதான் யாருமே உள்ள குறுக்க வராம கேட்டுட்டு இருக்காங்க எல்லாரும். சிஸ்டர், எனக்கு வந்து அடிக்கடி பக் ஆகுது. அதனால நான் யாருக்கு ரிக்வஸ்ட் கொடுத்தாலும் கோர்ஸ் கொடுத்தாலும் அக்செப்ட் ஆக மாட்டேங்குது. பிபி சிஸ்டர், நீங்க எல்லாத்துக்கும் கொடுங்கண்ணா. சுபா சிஸ்டர், உங்களுக்கு கோர்ஸ் கொடுத்தேன், நீங்க அக்செப்ட் பண்ணலையா இல்ல வரலையா இல்ல, உங்களுக்கு? எனக்கு வரலைங்க. வரல. வந்தா நான் அக்செப்ட் பண்ணிருப்பேன். நான் வந்து 2-3 தடவை கொடுத்தேன். நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன் கடைசிஸ். சரி. ஓகே. ஏன் நான் ஏதாவது யாரை பத்தியாவது தப்பா பேசி இருந்தால் மன்னித்து கொள்ளவும். இங்க இல்லாதவங்களை பத்தி தான் பேசினேன். இருந்தாலும் நான் ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுறேன். சுபாஷிஸ் விடுங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடுங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்க நிறைய நேரம் பேசலாம், சபிதா சிஸ் மாதிரி. கண்டிப்பா மேடம், நீங்க இங்க வரப்ப சொல்லுங்க, நான் உங்களை வந்து நேர்ல பாக்குறேன். இல்லாட்டினா கொச்சின்லயே வந்து பாக்குறேன். நானும் நிசா சிஸ்டரும் வந்து பாக்குறோம் அப்படின்னு சொல்ல போறேன். என்ன நிசா சிஸ்டர், போய் பாப்போமா கொச்சின்ல? நிஷாக்காக்கு ஃபிளைட் வந்து கொச்சின்லயே போய் இறங்கும். இப்ப யாரு பேசுனதுன்னு தயவு செய்து சொல்றீங்களா? சபிதா சிஸ் மாதிரி ரொம்ப நேரம் பேசலான்னு. நான் இல்ல சிஸ். பிரபா சிஸ்டர்லப்பா, பிரபா சிஸ்டர்ல வேற யாரோ. நான் பேசினேன், பிபிசி பேசினேன். இந்த பச்சை மண்ணை வந்து எப்படிதான் இப்படி பேசிட்டு இருக்கீங்களோ? சபிதா மனசாட்சியே இல்ல. சபிதா சிஸ் அவங்க சுபாஷிஸ் ரொம்ப ஃபீல் பண்ணாங்கல்ல, அதுதான் நெக்ஸ்ட் டைம் சபிதா சிஸ் மாதிரி பேசிடலாம் விச்சுமா கிட்ட. அவங்கள விட ஒரு 2 minutes எக்ஸ்ட்ராவே பேசிடலாம்னு சொன்னேன். யோ, அன்னைக்கு ஃபீல் பண்ணது சுபாவோட அதிகமா நான் தான் ஃபீல் பண்ணேன். வந்துட்டு நான் வந்து சுபாக்கு வந்து ஏன் பேசலன்னு தான் கேட்டுட்டு இருக்கேன். அவங்களுக்கு கொடுக்காதது வந்து எனக்கு தெரியவே இல்லை. நான் பார்த்தா மெசேஜ் போட்டுட்டு உட்கார்ந்துருக்கேன். வந்து சுபா, நீங்க என்ன கம்மியா பேசிட்டீங்க மாதிரி இருக்கு, கம்மியா பேசிட்டீங்க. அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க, ட்வின்ஸ். 2மே வந்து விச்சுமா மாதிரி லட்டு குட்டு மாதிரியே வந்துட்டு குட்டி பசங்க. வந்துட்டு வீர் விச்சுங்கிற நேம் வந்து அந்த பாத்தீங்கன்னா விச்சுன்னு அந்த பையனை கூப்பிடுறதே ஒரு நாளைக்கு வந்து ஒரு அம்மா எத்தனை தடவை கூப்பிடுவாங்க நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த பையன் மேல ஆக்சுவலா வந்து விச்சுன்னு கூப்பிடுறதே அத்தனை தடவை கூப்பிடுவாங்க. இதை எங்க எல்லாத்துட்டையும் அவங்க ஷேர் பண்ணிருக்காங்க. மேக்சிமம் இத சொல்லுவாங்க. வந்துட்டு இதை ஏன் சொல்லல அப்படிங்கறது எனக்கே இதா இருந்தது. நான் கேட்டுட்டே இருக்கேன். அப்புறம் சொல்றாங்க வந்துட்டு இந்த மாதிரிப்பா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நானும் வந்து ஸ்பீக்கர் கொடுங்கன்ட்டு வந்து சொல்லிட்டே இருக்கேன். ஆனா யாருமே இது பண்ணவே இல்லை. வந்துட்டு அதுக்கப்புறம் நானும் திரும்ப ஸ்பீக்கர் கேட்டேன் சுபாக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றதுக்காகவே. ஆனா எனக்கு கிடைக்கல. வந்துட்டு அவங்களோட அதிகமா வந்து நாங்களே அதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். வந்து